கொலோசையர் 1:16 சகலமும் அவரைக் கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதும் தேவன் மீதான நம்பிக்கை என்பதும் பிரச்சனைகளிலிருந்து வெளியே போவதற்காக அல்ல. தேவபக்தி என்பது தொடர்ந்து தேவனிடமிருந்து சில நன்மைகளை பெற்று வாழ்வதற்காக காண்பிக்கப்பட்ட பாதையும் அல்ல. ஒரு மனிதன் தேவ திட்டத்திற்கு தகுதியாக்கப்படுவதும் தெய்வ நோக்க செயல்பாட்டிற்கு பயன்படுவதும் தேவனுக்கேற்ற பரிசுத்த வாழ்வில் பிரகாசிப்பதுமே ஆவிக்குரிய வாழ்க்கையின் பின்னால் இருக்கும் தெய்வ நோக்கம். இவ்விதமான ஒரு அனுபவத்திற்கு ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிக்காத வரையிலும் அவனுடைய பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுதலை அடைவது கடினம். ஒருவேளை விடுதலை அடைந்தாலும் அந்த மனிதன் ஒரு பரிசுத்த தரமுடைய ஆவிக்குரியவனாக வாழ்ந்து காட்டுவது கடினம். எனவே தேவ பிள்ளைகளே, மனிதர்களாகிய நாம் சிருஷ்டிக்கப்பட்டதற்கான பிரதான நோக்கம் தேவனுக்காக பயன்படவும் தெய்வ நோக்கம் நிறைவேற்றப்படவுமே என்பதை உணர்ந்து தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய நாம மகிமைப்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.